தணிகை குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஒரு 15 நாள் முன்னாடிக்குள்ளே ஒரு சில ரெப்ரசன்டேஷன், ஏன்னா அவங்க வந்து நிறையா சிஸ்டம் மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய சிரமங்களை இப்போ வந்து ஒரு மாதம் முன்னாடி வந்து பேன் இண்டியா படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரே நேரத்தில் அத்தனை மொழிகள்லையும் சென்சார் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வரும்போது அது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து சிரமப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா இதனால் எங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் கிடையாது, இயக்குனர்கள் வந்து அதை நேர சூழ்நிலையை கருதி அவங்க சீக்கிரம் முடிக்கணும். என்னென்னா கடைசி நேரத்தில் சென்சாரை பண்ணிவிட்டு எல்லாருடைய ப்ரெஷரையும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து புக்கிங் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. சென்சார் சர்டிஃபிகேட் வந்தால் தான் புக்கிங் ஓப்பன் ஆகணும். இப்போ வந்து சிங்கப்பூருக்கு எங்கள் ஃபாரினில் ரிலீஸ் பண்ணணுன்னா 21 நாளைக்கு முன்னாடி சென்சார் பண்ண வேண்டியது இருக்குது. சிங்கப்பூரில் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ தயாரிப்பாளர்கள் வந்து நம்ம வந்து இயக்குநர்கள்ட்டே வந்து அதை வந்து வேகப்படுத்தி கொஞ்சம் முன்னாடி கொடுங்க, இந்த டைம் ஃப்ரேம் வரும். அதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு எடுக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து இன்றைக்கி சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது இல்லாத பட்சத்தில் அதை ஹோல்டு பண்ணுறாங்க. அது ஏதாவது பிரச்சனைக்குள்ள படங்களாக இருந்தால் ஹோல்டு பண்ணுறாங்க. அதை வந்து 100% வந்து தயாரிப்பாளருக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.